அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோல இலக்கை அடைவதற்கு என்ன மிக முக்கியமான தன்மை வேணும்ன்றதை பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறேன். நம்ம தினந்தோறும் நம்ம ரோடு ஓரத்தில் கார்பரேஷன் குழாய் இருக்கும். அங்கே நிறைய பேர் தண்ணி பிடிச்சிட்டு போவாங்க. சரியாக மூடாமல் போயிடுறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் வச்சுங்க. யாருமே சரியாக மூடுறதுன்னு வச்சுங்க. அப்போ அங்கே ட்ராப் ஆகிட்டே இருக்கும் தண்ணி. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்டாக ஒரு சிமெண்ட் போட்ட தரை இருக்கும். தினந்தோறும் இந்த மாதிரி ட்ராப் ஆகுது. இப்போ இதில் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கு. இதில் எதுங்க ஃபிசிக்கலி ஸ்ட்ரென்த்து? அந்த கீழே இருக்க அந்த கல் தரையா இல்லை இந்த நீர் துளிகள் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்கா? ஆப்வியஸ்லி இந்த கீழே இருக்க அந்த கல் தரை தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனால் நாளடைவில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப்லெட் அந்த நீர்த்துளி விழுற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கல் தரை அந்த இடத்துல ஓட்டையா பள்ளமாக இருக்கும். வலிமை வாய்ந்த இந்த கல்லை மிக வலிமை குறைந்த இந்த நீர் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா அதுக்கு என்ன காரணங்க? தினந்தோறும் அந்த செயல் நடந்து கொண்டே இருக்கிறது. அதே தாங்க நம்ம வாழ்க்கையில குறிக்கோளை அடையிறதுக்கு தினந்தோறும் அந்த குறிக்கோளை அடைவதற்கு தினந்தோறும் அந்த முயற்சி, இலக்கை நோக்கி அடைவதற்கான முயற்சியை தினந்தோறும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இங்கிலீஷ்ல கன்சிஸ்டன்சின்னு. நம்ம எவ்வளவு திறமையா இருக்கோம். வலிமை நான் சொன்னேன்ல, கல் வலிமை, அதோட கம்மியான வலிமை அந்த நீர்த்துளி. அதே மாதிரி நம்ம எவ்வளவு வலிமையா இருக்கோம், நம்ம எவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கோம், நம்ம எவ்வளவு திறமைசாலியா இருக்கோம், அதெல்லாம் ஒரு பங்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அந்த திறமை வெளிப்பட்டு, ஒரு நாளைக்கு அந்த புத்திசாலத்தை வெளிப்பட்டுட்டு, ஒரு நாளைக்கு அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இன்னொரு 2-3 நாளைக்கு பேசாம இருந்தா அதுல பயனே இல்லைங்க. அதே இந்த முயல் ஆம கதை வரும்ல, அதே கதை தான். ஸோ தினந்தோறும் அந்த செயலை செய்யக்கூடிய தன்மை இருக்கு பார்த்தீங்களா? வலிமை கம்மியா இருந்தாலும், ஹார்ட் ஒர்க் கம்மியா இருந்தாலும், ஸ்மார்ட் ஒர்க் கம்மியா இருந்தாலும், புத்திசாலித்தனம் கம்மியா இருந்தாலும், கன்சிஸ்டன்ஸா அந்த இலக்கை நோக்கி செய்யக்கூடிய செயலை நம்ம செய்து கொண்டே இருக்கும்போது நம்ம இலக்கை சீக்கிரமாக அடைய முடியும். So the most important factor to achieve success in your life is be consistent in whatever the action you are taking. So இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் எங்கள் அனுபவபூர்வமான குறிப்புகளோட உங்களை அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்களுக்கு தருண். நன்றி.